தனா 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 நில்லு. ஏய் கதிர் தனா, நில்லுடா. நாங்க இத்தனை பேர் சொல்றோம், காதல வாங்காம அப்படியே போற. நாங்க கத்துறது உன் காதல விழலையா? சொல்றோம்ல, இப்ப எங்க அவசரமா கிளம்பி போற? வந்த வேலை முடிஞ்சிருச்சு பாட்டி. நான் எங்க வீட்டுக்கு போறேன். போறேன்னு சொல்லாதடி, போயிட்டு வரேன்னு சொல்லு. ரகு, ராமாயணத்துல ஜானகி இல்லாத ராமனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும்பா. உன்னோட ஜானகியோட உசிரை காப்பாத்தினவனுக்கு நீ ஒரு நன்றியாவது சொல்லிருக்கலாம்லப்பா. என்னப்பா சார், நேத்து நான் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணல சார். அது நம்பர் மாத்தி தப்பா உங்க வீட்ல வந்து கொடுத்துட்டேன். அந்த சிலிண்டரை திருப்பி கொடுக்குறீங்களா? என்னப்பா நேத்து கொடுத்தது இப்போ வந்து கேக்குற? அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சுப்பா. அது எப்படி சார் யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஏற்கனவே வச்சிருப்பீங்கல்ல. வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிலிண்டரை உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு 2 நாள்ல வந்துடும். இல்லப்பா, பழைய சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதனால இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். சும்மா சொல்லாதீங்க சார். அதுக்குள்ள எப்படி சார் யூஸ் பண்ணியிருப்பீங்க? அந்த சிலிண்டர் கொடுங்க சார். அது புக் பண்ணவங்க ஃபோன் பண்ணி தொல்லை பண்றாங்க. ஏய் புவனேஸ்வரி, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து கேஸ திறந்து விட்டு வெடிக்க வைக்க பாப்ப? சித்தப்பா, அவள்கிட்ட என்ன பேச்சு? போடுங்க அவளை. ஏய் உன்னை விடுங்க, விடுங்க, விடுங்க. போடா. டேய் சீனு, இப்ப போய் ஜன்னல்லாம் மூடுடா. நீ போய் சிலிண்டரை திறந்து விடு. போ, சீக்கிரம் போ, போய் திறந்து விடு. இதெல்லாம் உயிரோடே விடக்கூடாது. நிறுத்து மாயா, சொன்ன கேளு. வேண்டாம். கேஸ் திறந்து விடு மாயா. என்ன கேளு விடு மாயா. இப்படிதானே எங்க பெரியம்மாவை கொல்ல பார்த்த? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் சுயநலத்துக்காகவும் உன் பதவி வெறிக்காகவும் இந்த அளவுக்கு போவியா? உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா நேரா மோதி பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள கொல்ல பார்த்திருக்க. நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த கேஸ திறந்து உன்னையும் உன் அண்ணனையும் நான் கொல்லதான் போறேன். ஜானகிக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு. அந்த பேருக்கே அவளுக்கு ஓட்டு நிச்சயமா விழும். நான் என்னோட மனைவிங்கிறதுக்காக சொல்லல, ஆனா இப்ப நான் சொல்றேன். நீ படிச்சவ அறிவாளின்னு சொல்லிட்டு திரியறல, உண்மையிலேயே நீ அப்படி இருந்தா ஜானகிக்கு எதிரா போட்டி போட்டு அவளை ஜெயிச்சு காட்டு. ஆனா நான் உனக்கு சவால் விடுறேன். ஜானகி உன்னை ஜெயிப்பா. போன தடவை எப்படி நான் உன்னை டெபாசிட் இழக்க வச்சு தோக்கடிச்சேனோ அதே மாதிரி ஜானகி இந்த தடவை என்னை விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி இதுல ஜெயிப்பா. நான் ஜெயிக்க வைப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். முடிஞ்சா மோதி பாரு. ஒருவேளை என்னை விட இவ கம்மியா ஓட்டு வாங்கிட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு எங்க குடும்பத்திலிருந்து யாரும் போட்டி போட மாட்டோம். இத நான் சவாலாவே விடுறேன். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு. என்கிட்டே சவால் விடுறியா? உன் பொண்டாட்டிய டெபாசிட் இழக்க வச்சு அவளை நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீயா நானானு பாத்துடலாம். வாங்க போலாம். மறுபடியும் ஜானகிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அத மனசுல வச்சுக்க. இந்த வீட்டை தவிர வெளி உலகமே தெரியாதவ, இந்த தலைவிங்கிற பதவிக்கு தகுதியே இல்லாதவ. அப்படி சொல்லாத ஜானகி. உனக்கு தகுதி இல்லைன்னா
இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி இல்லைன்னு அர்த்தம். அது நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா என்ன பத்தி எனக்கு தெரியும்ல, அதோட உயிர் ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் என் மேல இருக்கிற உரிமையில தானே நீங்க என் பேரை சொன்னீங்க. அந்த உரிமைய நீங்க எனக்கு தந்ததுக்கு நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு உயிர் எல்லாம் பெருசு இல்லைங்க. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க சொன்னதுக்காக என் உயிரையே கொடுப்பேன். புரியுது, எனக்கு புரியுது ஜானகி. இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. என்னை சுத்தி நீங்க இருக்கீங்க, நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கும்பிடுற தெய்வம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடந்துராதுங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. சவால் விட்டதுக்காக கூட இல்லைங்க. இந்த ஊருக்கு அந்த புவனேஸ்வரி தலைவியா வர்றது நல்லது இல்ல. இதுவே நான் தலைவியா வந்தா நீங்க எல்லாருமே என் பக்கத்துல இருப்பீங்க. நிச்சயமா இந்த ஊருக்கு என்னால நல்லது பண்ண முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆனா என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்ன ஜானகி? கதிரு நம்ம மருமக புள்ளதான், நாம வளர்த்த புள்ளதான். அவன் என்ன காப்பாத்த அவன் உயிரை பணைய வச்சு எவ்வளவு துணிச்சலா என்ன வெளியே கொண்டு வந்தான். அங்க கேஸ் வெளியே வந்துட்டு இருந்த அந்த சிலிண்டரையே தூக்கிட்டு போய் வெளியே வச்சான். அந்த சிலிண்டர் மட்டும் வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கதிர இல்லாத வாழ்க்கைய தனவால தாங்கிக்கவே முடியாது. அதோட அவளும் அவ உசிர மாய்ச்சுக்குவா. ஆனா என்ன காப்பாத்தினவன் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. தனா கூட அதை எதிர்பார்த்திருப்பா போல இருக்கு. அதனாலதான் அவ தன்னோட புருஷனை கூட்டிட்டு கோவமா போயிட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எனக்கு கூட சங்கடமா இருந்துச்சுங்க. அத்தைக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா தன்னோட உசுரை பத்தி கவலையே படாம ஏன் உசுரை காப்பாத்திருக்கானேன்னு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல.